ஒட்டுமொத்த மீடியாவையும் திறந்தா பார்த்தீங்களா, விஜய நீதிமன்றம் எப்படி சாடி இருக்கிறாங்க. நீதிபதி வந்து குட்டு வச்சுட்டாரு தலையிலேயே. எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காரு. விஜயை விளாசி எடுத்துட்டாரு. விஜய்க்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. விஜய் வந்து ஓடிட்டாருன்னு சொல்லிட்டாரு. அவர் கட்சிக்கு வந்து கட்சி நடத்துறதுக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லை. இப்படி எண்ணற்ற விஷயங்கள் வந்து நீதிபதி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஊடகத்திலையும் இப்ப தொடர்ச்சியா விஜய் குறித்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலே நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாரு, எதற்காக இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாமே அவர் முன் வச்சாரு, இனி வரும் நாட்களில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பது வழிமுறைகளையும் வகுத்து கொடுத்தது. இதை பற்றியெல்லாம் பேசாம விஜயை மட்டும்தான் அட்டாக் பண்ணாரு, விஜயை மட்டும்தான் திட்டினாரு, விஜய் கட்சியை மட்டுமே அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு ஒரு கூட்டம் தொடர்ச்சியா கிளம்பிட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும், நேற்று தாவேகா மதுரை ஹைகோர்ட்ல ஒரு மிகப்பெரிய மனுவை போட்டாங்க. அவங்க கட்சியின் பொதுச் செயலாளர், இரண்டாம் கட்ட தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே முன்ஜாமீன் கேட்டு அவங்க வந்து மனு போட்டிருந்தாங்க. அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அந்த மனு தள்ளுபடி செய்யப்படும் பொழுது அரசு தரப்புல ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வச்சாங்க. நீங்க எதற்கு வந்து இவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு அவங்க எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. இவங்க வந்து வேண்டுமென்று திட்டமிட்டு டிலே பண்ணி வந்தாங்க. 3 to 10 டைம் வாங்கிட்டு அதையும் கடந்தவங்க வந்தாங்க. திட்டமிட்டு இவங்க ரோட் ஷோ நடத்துறதுக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணாங்க. அதனால இப்ப நாங்க இவங்களை கைது செய்து நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. நீங்க இந்த நேரத்தை உங்களுக்கு ஏபி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களோட விசாரணைக்கு வந்து மிகப்பெரிய டிராபேக் ஆயிருக்கும். அதனால முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கருத்தில் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் இவங்க 2 பேரோட முன்ஜாமீனையுமே ரத்து பண்ணியிருக்கிறாங்க. விஜய் வந்து கரூருக்கு போறதுக்கு போதிய பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஒரு மனு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு இன்னும் ஊடகத்துல வந்திருக்குன்னு தெரியல. ஆனா விஜய் வந்து கரூருக்கு போறது உறுதி அப்படின்ற தகவல் மட்டும் எல்லாருக்குமே தெரியுது. இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா, விஜயை பாத்தீங்களா எப்படி விளாசிட்டாரு ஜட்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசையும் சரி, அதிமுக கட்சிகளையும் சரி, எண்ணற்ற கட்சிகளையும் சரி, நீதிமன்றத்துல எல்லாருமே வந்துட்டு போய் திட்டு வாங்கிட்டோம், போய் அசிங்கப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம், இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னா பேச்சு வாங்கிட்டு வந்தவங்க தான். ஆனா நீதிபதி என்ன டோன்ல சொன்னாங்க, நீதிபதி எந்த மாதிரி விஷயங்களை பேசினாங்கன்றதெல்லாம் கடந்து அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஊடகத்துல வேற மாதிரி திருச்சி நியூஸ் எல்லாம் போடுறதை நம்மளால பார்க்க முடியுது. இதுல குறிப்பா சோசியல் மீடியால வேலை செய்யக்கூடிய ஒரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா விஜய் வந்து இனி எந்திரிக்கவே முடியாது, விஜயோட அரசியலே வந்து இதோட முடியுது, நீதிபதி வந்து சொல்லிட்டாரு, விஜய்க்கு வந்து தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீதிபதின்றவர் எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தர். அவரோட பார்வையில் என்னன்னா, 41 உயிர் போயிருக்கு. இதுக்கு 2 கட்சிகள் ஒருவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். யாரும் யாரை குற்றம் சாட்டாமல் நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் இனி எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணிட்டு முக்கியமான 10 பாயிண்ட்ஸ் தாவேகாவுக்கு அகேன்ஸ்டா நீதிபதி என்னெல்லாம் பேசினாரோ அதை மட்டும் எடுத்து போட்டு இவங்க எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு பிராண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நீதிபதி முக்கியமா அதுல வச்ச பாயிண்ட் என்னன்னா, தயவு செய்து இந்த விஷயத்துல அரசியல் பண்ணாதீங்கன்னு பல வாட்டி சொல்லிட்டாங்க. நீதிபதி சொன்னதை வச்சு இன்றைய ஆளும் அரசு வந்து தொடர்ச்சி அரசியல் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல குறிப்பா ஒரு கூட்டம் வந்து விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அதுலயும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி, விஜய் வந்து பாவம், அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு வந்து இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஐயா, இப்ப நம்ம என்ன சொல்றோம், இதுக்கு முன்னாடி விஜய் வந்து உங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே என்ன சொன்னீங்க, விஜயை போல நாங்க 100 ஆலமரத்தை பார்த்தோம், நாங்களாம் அவருக்கு பயப்பட மாட்டோம், எங்க கட்சி வந்து அம்மாவின் கட்சி அப்படிலாம் சொன்னீங்க. ஒரு இடத்துல உங்களை விமர்சனம் பண்ண உடனடியாக அவருக்கு எதிராக நீங்க பேச ஆரம்பிச்சீங்க. ஆனா இப்ப ஒருவேளை வந்து அவர் திமுகவுக்கு அகைன்ஸ்டா இருக்காரு, அதனால அவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க யாருக்குமே வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களையோ திமுக கட்சியோ எதிர்க்கிற அளவுக்கு ஒரு ஃபேஸ் கிடையாது. அப்ப எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும், விஜய்ன்ற ஒரு பிராண்டை பயன்படுத்தணும்னு சொல்லி இந்த விஷயத்தில் தாங்களா வந்து நாங்க சப்போர்ட் பண்றோம் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. குறிப்பா அதிமுக வந்து எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இப்ப இருக்குன்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்குமே தெரியும். அந்த கட்சி எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு என்ன மாதிரி இருக்குன்னு. இப்ப சம்பந்தமே இல்லாம விஜய்க்கு வந்து ஆதரவு குரல் கொடுத்து நாங்க உங்களோட துணை நிற்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எல்லாத்துக்குமே விஜய் வந்து மௌனமா தான் இருக்கிறாரு. இதுல குறிப்பா அவர் வெளியிட்ட வீடியோ குறித்து ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்துட்டு இருக்கு. இவர் பாத்தீங்களா ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கே இவருக்கு வந்து தகுதி கிடையாது, இவர் கட்சியை வந்து நீங்க வந்து தடை செய்யணும், இனிமேல் விஜய் பிரச்சாரத்துக்கு எங்கேயுமே போகக்கூடாது, அவர் பிரச்சார வாகனத்தையுமே பறிமுதல் பண்ணணும் அப்படின்னு. குறிப்பா ஒரு விஷயம், விஜய் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு கொடுக்குறதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அவரோட பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செஞ்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸுமே ஒப்படைக்கணும்னு சொன்னதுக்கு கூட விஜய் தரப்புல இருந்து பாசிட்டிவான சிக்னல் தான் கொடுத்துருக்காங்க. நாங்க தர முடியாது, நாங்க வழக்கு போடுவோம் அப்படிலாம் எதுவுமே சொல்லல. தாராளமா விசாரணைக்கு ஒத்துழைப்பு தரேன்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, விஜய் அவர்களை விசாரணைக்கு அழைக்காமலோ இல்லை விஜய் மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதற்கு தயக்கப்பட்டுட்டு அவர் கூட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரும் மேலேயுமே மிகப்பெரிய ஒரு டார்கெட்டை பாஸ் பண்றாங்க. இப்ப விஜயை நோக்கி இவங்க ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அது தங்க கட்சிக்கு வந்து மிகப்பெரிய மைனஸ் ஆயிரும், நம்ம கவர்மெண்ட்டுக்கு மைனஸ் ஆயிரும். ஏன்னா விஜயை நேசிக்கக்கூடிய எண்ணற்ற, அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு விட்டுருங்க, அவருக்கு ஓட்டு போடுவாங்க போடல அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நடிகர் அவர் எல்லாருக்குமே பிடிக்கும்ல. அப்ப விஜயை வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா
அது நமக்கு பேக் ஃபயர் ஆகுன்னு சொல்லி அவர் பக்கம் போறதே இல்லை. இப்படிதான் அல்லு அர்ஜுன் அவர்கள் ஒரு திட்டமிட்டு தான், இதாவது வந்து ஒரு விபத்து, அவர் திட்டமிட்டு ஒரு ரோட் ஷோ மாதிரி அந்த தியேட்டருக்கு வாசல்ல நடத்துறாரு. அந்த தியேட்டர் வாசல்ல நடத்தும் போது ஒரு விபத்து ஏற்பட்டுருது. அதுக்கு ஒரு பெண் வந்து மரணம் அடைஞ்ச உடனடியாக இவரை வந்து கைது பண்ணாங்க. அதுக்கே அந்த ஊர் மக்கள் எல்லாமே கொந்தளிச்சாங்க. ஆனா விஜய் போனது வந்து கரூர்ல ஒரு விபத்து நிகழ்ந்துருச்சு. இந்த விபத்து வந்து திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டுச்சு. விஜய் வந்து அங்க போகணும், கூட்ட நெரிசல் ஏற்படுத்தணும் அப்படின்லாம் எந்த விதமான விஷயமும் கிடையாது. குறிப்பா ஒரு விஷயம், எல்லாரும் பேச மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கரூர் வரைக்கும் அவர் போயிட்டாரு பிரச்சாரத்துக்கு, கிட்டத்தட்ட 5 மாவட்டங்கள். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த மாவட்டங்கள் இல்லாத அளவுக்கு ஒரு புஷ் இருந்துகிட்டே இந்த கிரௌட்ல. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மித்த எல்லா ஃபுட்டேஜஸ்லயும் கிரௌட் அங்கங்க நின்றுட்டே இருப்பாங்க. ஆனா கரூர்ல மட்டும் அப்படி வேவ்ல போயிட்டே இருப்பாங்க. லெஃப்ட்ல நகருவாங்க, ரைட்ல நகருவாங்க. நான் சொல்றது ஒட்டுமொத்த ஆயிரக்கணக்கான மக்கள். அந்த மக்கள் நகர வேண்டிய தேவை என்ன? அப்ப யாரும் தள்ளி விட்டாங்களா? அந்த பக்கம் ஏதாவது அசாதாரணமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சா? நடுவில் திடீர்னு ஏன் லத்தி சார்ஜ் ஏற்பட்டுச்சு? இப்படி எண்ணற்ற கேள்விகள் இருக்குல்ல. இது எல்லாத்துக்கும் விடை கிடைச்சாதான் உண்மை என்னன்றது வெளிச்சத்துக்கு வரும். இது எல்லாத்துக்குமே கோஆபரேட் பண்றதுக்கு அந்த கட்சி தலைவர் விஜய் தயாரா தான் இருக்கிறாரு. ஆனா இப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க? அவர் பேச மாட்டேங்கிறாரு, ஓடி ஒளிஞ்சுக்கிறாரு. கரூர்ல இருந்து அவரு உடனடியாக எதுக்கு சென்னை போனாரு? கரூருக்கே வந்திருக்கணும்ல அப்படின்றாங்க. சரி, இவர்கள் சொல்வது போல ஒருவேளை விஜய் அவர்கள் அன்றைய இரவே கரூர் வந்திருந்தாரு, அவர் கார் வந்து தாக்கப்பட்டிருந்து, இல்ல அவர் வந்து ஏதாவது ஒரு மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு மீண்டும் ஒரு முறை விஜய் வந்திருக்காருன்னு அதுல ஒரு கூட்டம் மழை போதி இன்னும் ஒரு 30 பேர் பலியா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. அப்ப இந்த வாயெல்லாம் என்ன பேசுவோம்? விஜய் எதுக்கு அங்க கரூருக்கு வந்தாரு? அவர் சென்னை போயிருக்க வேண்டியதானே? இவ்வளவு பெரிய விபத்து நடந்துருச்சுன்னு தெரியுது, அப்புறம் எதுக்கு விஜய் வந்துட்டு இங்க வந்துட்டு வந்தாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. அதனாலதான் அவர் அமைதியா யோசிச்சு பார்த்துட்டு அதையுமே அவர் பதிவு பண்றாரு. என்னோட நிர்வாகிகள் சொன்னாங்க, அதனாலதான் நான் வந்து சென்னைக்கு திரும்பிட்டேன், இல்லைன்னா நான் கரூருக்கு ஒரு ஐடியால தான் இருந்தேன். எனவே இந்த விஷயத்துல விஜயை டார்கெட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஏன்னா ஒரு இடத்துல கூட அவர் இந்த மரணங்கள் குறித்து ரொம்ப அலட்சியமாகவோ இல்ல வந்து ஒரு திமிருத்தனமாவோ பதிலாம் பேசல. அவர் இருக்கக்கூடிய சோகமான சூழ்நிலையில அவரோட மனநிலையில இருந்து பார்க்கக்கூடிய விஷயத்துல அவர் சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி இப்படி ஒரு துயர சம்பவத்தில் என் வாழ்க்கையிலே சந்திச்சதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே ஒரு மனிதன் வழி எப்படி கடத்த முடியும்? ஆனால் அவரை வந்து நீங்கள் நெருங்குறதுக்கு பயந்துக்கிட்டு, அவரை விசாரிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு, அவர் மேலே நடவடிக்கை எடுக்க பயந்துக்கிட்டு தொடர்ச்சியாக அவர் பேச மாட்டாருன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் தள்ளி வச்சுட்டு உண்மையிலே இந்த விசாரணையில் உண்மை வெளிச்சத்துக்கு வரணும்னா விஜயையும் கூப்பிட்டு அவரோட கருத்தையும் கேட்டு ஒட்டுமொத்த சம்பந்தப்பட்ட நபர்களிடத்திலும் விசாரணையை நடத்தும் பொழுதுதான் உண்மை வெளிச்சத்திற்கு வரும். இதில் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, விஜய் வீடியோ வெளியிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் வந்து பகிரங்கமா ஆதரவு தெரிவிச்சாரு. விஜய் இந்த இடத்துல இருந்து நீங்க யோசிக்கணும், தம்பியோட மனநிலை என்னன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும், அவருக்கு எவ்வளவு பெரிய வலியா இருக்கும், எவ்வளவு பெரிய சங்கட்டமா இருக்கும் அப்படின்னு. ஆனா விஜய் வந்து அந்த வீடியோல அவர் என்ன வந்து அவர் வந்து தலைக்கணமாவோ இல்ல அலட்சியமாவோ பேசினான்றது நமக்கு தெரியல. ஆனா பார்த்தவரை நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த வீடியோலயே அவர் பதிவு பண்றாரு, என்னால் இந்த துயர சம்பவத்தில் இருந்து மீள முடியவில்லை, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இருண்ட சம்பவமாக தான் இதை நான் பார்க்குறேன் இப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு மேல அவருக்கு பேச வார்த்தை வரல. உடனடியா அதுல குறிப்பா ஒரு பாயிண்ட் சொல்றாரு, சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் மேல பழி வாங்குற நடவடிக்கை எடுங்க, வேற யாரையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு தலைவன் தாமாக முன் வந்து இதுவே பொறுப்பேற்கிறது தானே? இது கூடவா புரியாது? இதுல எல்லாரும் சொல்றாங்க அவர் பொறுப்பேற்றுக்கணும், அவர் தான் சொல்றாருல நடவடிக்கை எடுக்கணும்னா என் மேலே எடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தானே வந்தேன், நான் தானே பிரச்சாரம் பண்ணேன், என்னால தானே கூட்டம் ஏற்பட்டுச்சு, அப்ப நடவடிக்கை எடுக்கணும்னா என் மேலே எடுங்கன்னு அவர் சொல்றாரு. இதை புரிந்து கொள்ளாமல் சில தத்திகள் என்ன பண்றாங்கன்னா, விஜய் வந்து பொறுப்பேற்கலன்னு. அதுல குறிப்பா அண்ணன் சீமான் அவர்கள் எப்ப வந்து சிஎம் பார்த்து நீங்க எம்எல்ஏ நடவடிக்கை எடுங்கன்னு பேசிட்டாரு, ரொம்ப ஹீரோயிசமா பேசிட்டாரு. ஏன்னா சீமான் அண்ணனே சொல்றாரு, படத்துல வரக்கூடிய வசனம் போல பேசுறாருன்னு. ஏன்னா விஜய் தைரியமா தானே பேசியிருக்கிறாரு, அதைத்தானே நீங்க பார்க்கணும். அமைதியா பேசினா ஏன் அமைதியா பேசுற, பயந்து போய் பேசுறேன்றீங்க. இந்த மாதிரி பேசும்போது ஏன் வீரவசனம் பேசுறேன்னு சொல்லி விஜய் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சீமான் நடிச்சு கட்டுறாரு. அவர் இப்படி பேசியிருக்கணும், இப்படி சொல்லி கட்டிடணும். ஆனா நீங்க என்னைக்காவது மேடையில பேசும்போது விஜய் வந்து இப்படி பேசுగానే அப்படி பேசுగానే, என்னைய போலே சாந்தமா பேசுங்க, என்னைய போலே அமைதியா இருங்க, என்னைய போலவே கூட்டத்துக்குள்ள வந்து ரொம்ப ரிசர்வ்டா இருங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களானே? இப்போ விஜய் வந்து சிஎம் கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வச்சாரு, உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும் எம்எல்ஏ எடுங்கன்னு. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களையும் தன் பக்கம் இழுத்துருமோ, விஜய் பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்துல தான் யாரெல்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்களோ அவங்க எல்லாருமே இப்ப விஜய் எதிர்க்க தொடங்கிட்டாங்க. விஜய் வந்து நாங்க எதிர்ப்போம், விஜயை வீழ்த்தோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மீண்டும் அவரை லைம்லைட்ல கொண்டு போய் அவர் உச்சத்துக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கீங்க. அதை விட்டுட்டு ஒழுங்கா நேர்மையான முறையில இந்த இறந்து போன 41 உயிர்களுக்கு ஒரு நல்ல நீதியை பெற்று தருவதற்கு எல்லோரும் இணைந்து பாடுபடுவோம்.